மோசமான பண்பு நேற்றின்றல்ல, அது காலம் தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி பதவி வந்தாலும் ஒரு மனிதத்திலே பணிவு வர வேண்டும். ஏதோ அப்படி இப்படி ஆடிட்டு இருந்த யாரோ ஒருவர் இன்றைக்கு ஒரு பெரிய அந்தஸ்துல வந்துட்டாருன்னா அதற்கு பின்னால் கொஞ்சம் பணிவு வேண்டும். அல்லது பல ஆயிரம் மடங்கு பணம் வந்திருக்கு, அந்த பணம் வந்த இடத்தில் கொஞ்சம் அன்பு இருக்க வேண்டும். பல கோடி சம்பாதிச்சிட்டார், கூட அன்பு இருக்கணும். பணத்துக்கான மரியாதை அன்பு. அன்பை வெளிப்படுத்தினால்தான் அந்த பணமே உனக்கு பிரயோஜனம். ஒரு மனிதத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வந்து விட்டது, ஒரு ஆலிம் என்ற அந்தஸ்து, அல்லது ஒரு முத்தவல்லி என்ற அந்தஸ்து, அல்லது ஒரு தலைவர் என்ற அந்தஸ்து, ஏதோ ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தருகிறார். அந்தஸ்தை மாத்திரமே தலையில் ஏற்றி கொண்டால் கர்வம் வந்துவிடும். அந்த அந்தஸ்திற்கு பின்னால் அமைதி பெற வேண்டும். பதவி வந்தால் பணிவு வர வேண்டும், பணம் வந்தால் அன்பு வர வேண்டும், அந்தஸ்து வந்தால் கொஞ்சம் அமைதி பெற வேண்டும். 4 எழுத்துக்களை படித்து பட்டம் பெற்றால், பல டிகிரிகளை நாம் வாங்கினாலும் கூட நம்மிடத்திலே ஒழுக்கம் வர வேண்டும். இவையெல்லாம் எதை குறிக்கிறது? இதற்கு அத்தனைக்கும் பின்னால் நாகரிகம் என்ற ஒரு வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. பணம் வச்சிருக்கிறவன் யாரையும் மதிக்கணும்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்தஸ்தோடைய சமுதாயத்தில் நீ இருக்கிற, ஆனால் நீ யாரையும் மதிக்க மாட்டேங்கிற, ஒன்றை யாரும் மதிக்க மாட்டாங்க. அல்லது நீ இந்த சமுதாயத்தில் பெரிய ஒரு கலெக்டர் மேதாவியா இருக்கிற, பெரிய படித்த மேதாவி அறிஜீவியா இருக்கிற, நீ 4 பேரை மதிக்கணும், அப்பதான் ஒன்றை 4 பேரும் மதிப்பாங்க. இவைகளுக்கு பின்னால் ஒரே ஒரு வார்த்தை தான், அதுதான் நாகரிகம், அதுதான் டிசிப்ளின், அதுதான் மரியாதை, அதுதான் ஒழுக்கம், அதுதான் வாழ்வியல், அதுதான் தர்த்தீப். இது ஒவ்வொரு மனிதனிடத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாகரிகத்தோடு வாழ்வதல்ல, அந்த நாகரிகத்தோடு நம்மால் இந்த உலகத்தில் கடைசி நொடி வரைக்கும் இருக்க முடியும். இன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து மூமின்கள்ட்ட சொல்றான், மூமின்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், நபிகளாரிடத்திலே வந்தால் உங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள், உங்கள் சத்தத்தை நபிகளாருக்கு முன்னால் உயர்த்தி பேசாதீர்கள். ஏன்? அவர்கள் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்மள நிறைய பேர் அத்தா கிட்ட குரலை உசத்தி பேசுகிறோம், அம்மா கிட்ட என்ன செய்யறோம், குரலை ரொம்ப ஜாஸ்தியாக்கி பேசுகிறோம். அந்த அம்மா நமக்கு பால் கொடுக்கும்போது நம்ம கழுத்தை ஒரு நெருங்கி வச்சிருந்தா நம்ம சோழி முடிச்சிருக்கோம். நம்ம வளரணும், நம்ம மேலே வரணும், ஊர் உலகம் நம்மளை பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு அந்த தாய் நினைச்சதுனால தான் விதையா இருந்த நம்மளை ஆலமரமா அரச மரமா உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட அந்த தாயின் உழைப்பை மதிக்காத எத்தனை இன்றைய தலைமுறையினர்கள் தந்தையை ஏசி பேசுவதும், ரொம்ப சத்தத்தை உயர்த்தி பேசுவதும், தாயை ஏசி பேசுவதும், சத்தத்தை உயர்த்தி பேசுவதும், இவையெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்திலே படும் மோசமான நிலை போய் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தஜ்லிசு பைத ரஜுலைனி இல்லா பிஇذنஹிமா. 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசலிலோ வீட்டிலோ மதரசாவிலோ அல்லது ஒரு நிக்கா சபையிலோ மைத்து வீட்டிலையோ 2 பேரும் உட்கார்ந்துட்டு செய்கிறாங்க, ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. 3ஆவதா வரக்கூடிய என்ன செய்யக்கூடாது, எந்த அனுமதியும் இல்லாமல் உள்ளே போய் நுழைஞ்சிடக்கூடாது. பேசுறது அத்தா அம்மாவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, 3 நண்பர்கள் 2 நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆசிரியர் மாணவர் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, 3ஆவதாக வரக்கூடியவர் எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும், ஹதீஸின் பார்வையில் 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 3ஆவதாக ஒருவர் உள்ளே அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது என்று சொன்ன உத்தம மாமேத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாகரிகம் அறிந்து நடந்து கொள்கின்ற இந்த தலைப்பில் இந்த உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு அற்புத வாழ்வியலை நபிகளார் சொல்லியிருக்கிறார். அதனால தான் உலக தலைவர்கள்ல நபிகள் பெருமானார் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் இதை தேடி பிடிப்பதில் தவறிவிட்டது. எப்படி வாழணும் தெரியல, கோடி கோடியா பணம் இருக்கு, எப்படி நடந்துக்கணும் தெரியல, அனுபவிக்க முடியாத அளவுக்கு பல தலைமுறைக்கு தாண்டி சொத்து இருக்கு, ஆனா நாகரிகம் தெரியல. இஸ்லாம் அழகா சொல்லி தருது, 2 பேர் பேசும்போது 3ஆவதா ஒருத்தர் உள்ள நுழையாது. இந்த பண்பை எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் இழந்து விட்டது. ஒரு பள்ளிவாசல்ல 2 பேர் முக்கியமா பேசிட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு போறவங்க இறங்கி கம்முன்னு போகணும் வீட்டுக்கு. 2 பேர் முக்கியமா பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் செருப்பு ரொம்ப பொறுமையா காலை உள்ள விடுவார், புதுசா வாங்கின மாதிரி. அல்லது ஒரு கல்யாண வீட்டில் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும், கல்யாணம் அந்த சொன்ன டயத்துக்கு நடக்காது, ஏதோ ஒரு டென்ஷன், மாப்பிள்ளோடு பொண்ணு வீடு, இவர் வந்ததுக்கு